ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதில் தான் நம்ம லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி மேலே போகணும். 2 விதமான ரூட் இருக்குது. ஒன்று ஸ்டேர்கேஸு, ஒன்று லிஃப்ட்டு. ஸோ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிக் புத்தாக்கு தான் வந்திருக்கோம். பிக் புத்தாக்கு வந்து நம்ம போகிறதுக்கு வந்து காங்பிங்னு ஒரு கேபிள் கார் நம்ம யூஸ் பண்ணோம். 2-3 ரூட்ஸ் இருக்குது. 2 ரூட்ஸ் இருக்குது ஆக்சுவலி. இந்த மாதிரி இல்லைன்னா இந்த பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு ரூட் இருக்குது. ஸோ பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் சீப்பாக இருக்கும், அதுவும் கொஞ்சம் சீனிக்காக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கேபிள் கார் அளவுக்கு அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்தோம், பஸ்ஸில் இறங்கி தான். நாங்கள் இந்த 2 டேஸ் மட்டும்தான் நாங்கள் பஸ்ஸில் வந்தோம். அதுவும் வந்து பஸ்ஸுக்கு எங்களோட ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருந்தது பஸ் ஸ்டாப்பு. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத, கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறத விட ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை சூஸ் பண்ணோம் 2 நாள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேபிள் காரை இந்த மாதிரி வரப்போ யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் கூட சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நாங்கள் வந்து 8 o'clock முன்னாடியே வந்துவிட்டோம், கூட்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. 100% ட்ரூத்து. நான் என்ன சொல்வேன்னா, 8 o'clock முன்னாடி வந்தால் நமக்கு இந்த மாதிரி கூட்டம் இருக்காது. நாங்கள் வந்தது ஒரு 11 o'clock ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 10:30 11 ஆகிடுச்சு. ஸோ 11 o'clockல வந்து பீக் அந்த ஒரு க்ரௌடு இருக்குன்னு வாங்கல, அது இப்படி தான் இருக்கும். அந்த சைடு என்ன க்ரௌடு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த க்யூ வந்து டிக்கெட் வாங்குகிற க்யூ. ஸோ அதை விட இது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வரதை விட. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆஃப் சீசனில் வந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. இது வந்து நல்ல ஒரு பீக் சீசன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த டைம் ஏப்ரல் மே ரெண்டுமே. ஸோ நவம்பர் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணோன்னா கொஞ்சம் குளிராக இருக்கும், கூட்டமும் இருக்காது. பட் என்ன பண்ணுறது, நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம வந்து குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வரா மாதிரி இருந்தது. அதனால் இந்த டைம் தான் பெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் எல்லா இடத்துலையும் நிற்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம கொஞ்சம் யோசித்தோம். இதான் அந்த காங்பிங் 360 டிகிரி கேபிள் கார்னு ஒரு மாடல் வச்சுருக்காங்க. இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது மாடலுக்காக வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது ஆக்சுவலி, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸஸில் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃபுட்டு தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். பெரியவங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை இருக்காது, ஏன்னா நமக்கு தேவையானதை நம்ம சாப்பிட்ருவோம் கரெக்ட் டைமுக்கு. பட்டு குழந்தைங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து எப்போ பசி எடுக்கும் அப்படின்னே தெரியாது. அது வந்து பசி எடுத்துக்கிட்டே இருக்கும்ன்றது தான் உண்மை. ஆஸ் அ மதர் அண்ட் ஃபாதராக வந்து நமக்கு நல்லா வந்து எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்லாம் நாங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம யோசிக்காமல் சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் ஒரு ஷார்ட்ஸாக நான் முடிஞ்சால் போடுறேன். ஒரு ப்ரீமிக்ஸ் மாதிரி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதுவும் வந்து நான் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸ் இருந்தது. என் குழந்தை இருந்ததுன்னா அவனுக்கு தனியாக ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது. பனானாவும் இருந்தது ஒரு அவசரத்துக்கு. ஸோ ஃப்ரூட் பவுச்சும் இருந்தது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த க்யூ வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் ஷார்ட்டாக காமிச்சிட்ருக்கேன். அதுவே ஒரு 3 minutes வந்துடுது இந்த வீடியோவில். ஆனால் வந்து நாங்கள் அங்கே எவ்வளோ நேரம் நின்றுருப்போம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஷார்ட்கட்டில் வந்து நான் அந்த வீடியோவை காமிச்சிட்ருக்கேன் இந்த க்யூவில். ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம், நடக்கணும் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து இந்த கேபினில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் கேபின் இருக்குது நம்ம அந்த கேபிள் காரில் போகிறப்ப. அது என்ன கேபின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் கேபின் தான். அதுக்கு கூட்டம் இவ்வளோ இருக்கும், இந்த க்யூ. இதே கிறிஸ்டல் நம்ம சூஸ் பண்ணோன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் அது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி. நம்ம உட்காந்தாச்சு ஆக்சுவலி இந்த கேபிள் காரில் ஒரு வழியாக. அவங்க வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க, ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வச்சு எடுத்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அதுவும் நம்ம அதுக்கப்புறமா நம்ம வாங்கிக்கலாம் இறங்கின உடனே. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அங்கேருந்து இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ பேக் சைட்லேருந்து இந்த மாதிரி 2-3 பேரை உட்கார வச்சுருவாங்க, ஏன்னா நமக்கு வந்து ஆக்குப்பை பண்ணணுன்ட்டு. க்ரௌட் இல்லைன்னா இந்த மாதிரி நிற்க வைக்க மாட்டாங்க, உட்கார வைக்க மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் இருப்போம் அந்த மாதிரி கேபிள் காரில். ஸோ அந்த மாதிரியும் சில பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சொல்லியும் பார்த்துருக்கேன் நான் சில வீடியோஸில். ஸோ இப்போ வந்துட்டுருக்கோம் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு பயமே இல்லை. ரொம்ப ஹைட்டில் பயப்படுறவங்களுக்கு கூட நான் என்ன சொல்வேன்னா, இது நல்லா இருந்தது. இது வந்து ஒரு ஹை ஆல்டிடியூடில் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி நிறுத்தி நடந்து வருவாங்களோ என்னவோ, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்குது. இப்போல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இப்போ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஏன்னு தெரியல, ஷார்ட் டைமில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன ரீசன்னு தெரியல. அது இந்த மாதிரி அந்த என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, ஸ்டாண்டர்ட் கேபினில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது.
கீழெல்லாம் நமக்கு அந்த ஃப்ளோர்லலாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. கிறிஸ்டலில் வந்து இங்கே பாருங்கள், அந்த இடத்துலேருந்து நடந்து வர மாதிரி ரூட்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டும் இருந்தார் ஒருத்தர். ஆக்சுவலி அதுதான் நான் அதில் கேப்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் அந்த இடத்துல. ஸோ அது எப்படி நடந்து வந்தார் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அது. ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் நான் சொல்வேன் நான். இதுக்காகவே நம்ம குழந்தைங்களாம் இல்லாமல் தனியாக அடல்ட்டு தனியாக வர்றதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஹாபி. ஸோ அந்த மாதிரியும் நல்லா இருந்தது. அதுவும் இந்த மவுண்டெயின்ஸில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த சம்மர் சீசனுக்கே இங்கே ரொம்ப கோல்டாக இருந்ததுன்னா வின்டரில் வந்து ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்கும். இவங்கெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படி இருந்ததுன்ட்டு. அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம். ஆனால் அவங்க பேசுகிற மனநிலையில் இல்லை. ஏன்னா அவங்க அதை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த இடத்த. இந்த க்ரீனரி இது எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்குது. பட் நம்ம இந்த அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி நம்ம இன்னும் பண்ணல. ஸோ அதனால் இதெல்லாம் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த கிறிஸ்டல் கேபினில் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, கீழே ஃப்ளோர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கிளாஸாக இருக்கும். ஸோ அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ நான் சொல்லுவேன் ஸ்டாண்டர்ட் கேபினே நமக்கு போதும். அதுவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. அரை மணி நேரம் நின்னா கூட நான் வெயிட் பண்ணி வரேன். ஏன்னா அது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி. இதெல்லாம் சேவ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அமௌண்ட்லாம் சேவ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர்றது இதெல்லாமே 2-3 வழி இருக்கும் பாருங்கள். இது இந்த ஒரு சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும், ரைட் சைடு ஒன்று வரா மாதிரி இருக்கும். அது எப்படின்னு தெரியல. ஹார்டஸ்ட் லெவல், ஈஸியஸ்ட் லெவல் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இறங்கி வந்தவுடனே இந்த ரிசப்ஷன் தாண்டி இதெல்லாம் வந்தவுடனே இந்த லவ் லாக்னு சொல்லுவாங்க. விஷ் பண்ணி நம்ம அந்த லாக்கை வந்து ப்ளேஸ் பண்ணுறது. இட்டாலியில் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு சிட்டி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாமே நம்ம வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் போல இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதான் தேவையில்லாத செலவு அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் பட்டுச்சு. ஸோ இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இதை வாங்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இதெல்லாம் எதுவுமே வாங்கலை. இங்கே வாங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையும் நீங்கள் டைம் வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் சேர்த்து நமக்கு லேடிஸ் மார்க்கெட்னு ஒன்று வைக்கிறாங்க சீப்பாக. ஸோ நம்ம வந்து இந்தியன்ஸ் நான் சொல்லுவேன், நம்ம கரன்சிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஹாங்காங் கரன்சி நம்மளை விட அதிகம். ஸோ அதில் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுமே நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான, யாராக இருந்தாலுமே ஒரு பார்த்து ஒரு பொருள் சூஸ் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட்டு. ஸோ அந்த 2 ட்ரம் மாதிரி வச்சுருக்கிறதுலாம் ப்ராஸ்பெரிட்டி அந்த மாதிரி ஹெல்த்து அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அந்த லெஃப்ட் சைடில். ஸோ அங்கே தெரியுது பாருங்கள், பிக் புத்தா, டியன் டான் புத்தா அப்படின்வாங்க. அது ஆக்சுவலி அவரோட நேமு. அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை தான் பிக் புத்தா அப்படின்னு மாற்றிட்டாங்க. இல்லை அந்த தாய்லாண்டில் கூட நம்ம பார்த்துருப்போம். தாய்லாண்ட் வ்ளாக்லேயும் பிக் புத்தா அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு யோசித்தோம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம தான் போயிட்டோமே ஆல்ரெடி அப்படின்னு. பட் ஸ்டில் அது எப்போ போனாலுமே நல்லா இருந்தது. பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது என்னென்னா நம்மளை மாதிரி எல்லாருமே தான் யோசிப்பாங்கள்ல, நம்மளை மாதிரி தான் யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு பப்ளிக் பிளேஸில் இந்தியாவில் எப்படி க்ரௌடாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. இது ஏதோ சோல்ஜர்ஸ் மாதிரி எல்லாம் வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க. எதுக்குன்னு தெரியல, இதெல்லாம் டச் பண்ணாதீங்கன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ டிசைன் பண்ணி இங்கே வச்சுருந்தாங்க, இந்த வேரியர்ஸ் மாதிரி இந்த இடத்துல. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸ் பிக் புத்தாக்கு. ஒரு என்ன சொல்கிறதுனா, அந்த காலத்தில் ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, தீம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு அப்புறமாவும் வரும்னு நினைக்கிறேன். நான் கீழே இறங்கி வந்த உடனேவும் வரும். அந்த லெஃப்ட் சைடில் க்ரீன் கலர் பாட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல, அது ஆஃபரிங்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ போகிற அந்த இடத்துல நம்ம அந்த தூரமாக இருக்கிற இடத்துல தான் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது. தூரம்னா கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. நம்ம அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். ஸோ இது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறதுனா அட்வென்ச்சர் தான். நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலைன்னா அது அட்வென்ச்சர். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் ஒரு சேலஞ்சிங் ரைட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து தெரியுது பாருங்கள். இதில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ இனிமேல் தான் ஏற போகிறோம். ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்தோன்னா ஒரு 100 150 கிடையாதுங்க, 268 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நம்மளை பெண்டு நிமிந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் தான் இது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தானே இருக்குதுன்னு நினைப்போம், ஆனால் கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா லக்கேஜஸ்லாம் அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருந்தது. நம்ம இங்கே ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 34 மீட்டர் டாலில் இருக்குது இந்த புத்தா. ஸோ நம்ம அந்த மேலே வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால சும்மா சுற்றி நடந்துகிட்டு இருந்தோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தேவாஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் தேவாஸ் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா கையில் வந்து ஆஃபரிங்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க புத்தாக்கு. ஸோ அவங்கவுங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தருக்கு வந்து லோட்டஸ் இருக்கும்,
ஸோ இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு தியா மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பக்கத்துலேயே ஒரு பாண்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ 6 இருக்கும் இந்த மாதிரி சுற்றி. ஸோ அவங்கள தேவாஸ் அப்படின்றாங்க. அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம எல்லாமே நம்மளோட ரீஜன்லேருந்து வந்தது தான், இந்தியாவிலேருந்து வந்தது தான் எல்லாமே. ஸோ அது வந்து அவங்க வந்து இதில் வந்து இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்லாம் ஆஃபரிங் பண்ணுறாங்க. நம்மள மாதிரி சுற்றி பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ உண்மையிலே விசிட் பண்ணி வேண்டுதல் வைக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அந்த இன்சென்ஸ் ஸ்டிக்ஸில் ஊதுபத்தியில் வேண்டிக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இதை பற்றி இருந்தது. ஆக்சுவலி இது சம்மருங்கிறதுனால எங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து ஒன்றுமே குளிராக இல்லை. பட் நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஆஃப் சீசனில் வரீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஜாக்கெட் மாதிரி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மாதிரி எடுத்துடலாம். அது நார்மலாகவே நம்ம ஜாக்கெட் கேரி பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஃபுல் ட்ரெஸ்ஸில் கவர் பண்ணிவிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இங்கே ரொம்ப சில்லுன்னு இருந்ததுங்க. அங்கெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்துட்டு இருந்தது, ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஸோ இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பிளேஸு. நான் என்ன சொல்வேன்னா, இங்கே கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணலான்னு சொல்வேன். இந்த மாதிரி பிளேஸுக்கு வந்தால் அந்த மெடிடேஷன் பண்ண மனநிலையில் நான் இல்லை. இந்த குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அது ஒரு ரீசன் தானே வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இன்னொரு சைட் ஆஃப் அந்த தேவாஸ். நான் வந்து அந்த சைடு வந்திருந்தேன். இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஒருத்தர் ஒரு பிளாக் மாதிரி வச்சுருக்காரு, ஒருத்தர் அந்த ஊதுபத்தி மாதிரி கொடுக்குறாரு. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஒரு தீர்த்தம் மாதிரி கொடுக்குறாரு ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். இதை பற்றி நல்லா கொஞ்சம் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே படித்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த பாண்டில் வந்து ரோஸ் வந்துருந்தது. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவங்களே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், அழகுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தோன்னா போலின் மொனாஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. கீழே நம்ம நடந்து போகணுன்னா. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். அங்கே தான் வந்து ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த புத்திசமோட கல்ச்சர் பற்றி கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க உள்ளே. ஸோ நாங்கள் அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. இங்கே தாங்க அந்த புத்தாவோட ஃபுல் வியூ ஆக்சுவலி. இதுதான் அந்த இது மாதிரி சொல்லியிருந்தேன் நான். ஏதோ ஆஃபரிங்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி பாண்டு மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதோட சிம்பாலிக்காக இந்த மீனிங் என்னன்னு தெரியல ஆக்சுவலி எனக்கு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எதுக்கு வச்சுருக்காங்க, சும்மா வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங் மஸ்ட் பி தேர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வந்து இந்த பேக்கை மாறி கேரி பண்ணிகிட்டு இருந்தோம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் எல்லா ஸ்நாக்ஸு தேவையானதெல்லாம் இருந்தது. ஒரு ஷாப் இருந்தது, சும்மா என்ன ப்ரைஸஸ்லாம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கரெக்டாக. ஸோ அந்த டேக் அந்த இதெல்லாம் காமிப்பேன் பாருங்கள், பிளேட்ஸு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் காஸ்ட்லிங்க. நான் எனக்கு ரொம்ப பணம் இருந்தால் கூட நான் இதெல்லாம் வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சும்மா எனக்கு யாராவது ஃப்ரீயாக கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன், அப்படி இருந்தது. ஸோ இதை வாங்குறாங்கன்னு தெரியல. மேபி லைக் இந்த ஃபாரின்லலாம் US$ வந்து இதை விட ஜாஸ்தி. ஸோ அவங்க ஏர்ன் பண்ணுற மணி வந்து இதை விட ஜாஸ்தி. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அதை பார்த்த பொருள்லாம் லைக் பண்ணி. ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் நான் கூட இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். லேடிஸ் மார்க்கெட்டில்னு நான் சொன்னேன்ல, சீப்பஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கிடைக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து அவங்க வரவங்க எல்லாருமே நான் என்ன சொல்லுவேன்னா, பொறுமையாக இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சீப்பஸ்ட் வெர்ஷன். ரொம்ப இது எக்ஸாக்டாக கிடைக்கலனாலும் இந்த வெர்ஷனில் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த காலத்து ஃபேனு. ஸோ எகெயின் இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரேஸ்லெட்ஸு. இதெல்லாம் என் கைக்கு சுத்தமாக வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரா மாதிரி இருந்தது, அப்படியே கீழே விழுற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப பெரிய கையாக இருந்தால் தான். நான் கொஞ்சம் லீன் அப்படிங்கிறதுனால எனக்கு இது சூட்டபுளாகவே இல்லை. ஸோ நான் பேங்கிள் தான் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் நான் இங்கே சூஸ் பண்ணல. ஆனால் பேங்கிளில் எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு தாங்க. ஏன்னா அங்கேயும் எனக்கு விலையெல்லாம் குறைக்கல. ஸோ இந்த பேங்கிள் நான் இங்கே பார்த்த விலை தான் அங்கேயும் இருந்தது கிட்டத்தட்ட. அவங்க வந்து அதை சிலதெல்லாம் குறைக்கவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். பேகு இந்த மாதிரி அதுவும் நான் வந்து உங்களுக்கு வர்ற விலாகில் சொல்வேன். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்வேன் இன்றைக்கி டே. நாங்கள் வந்து அந்த போலின் மொனாஸ்ட்ரியில் சாப்பிட்லன்னு நான் சொன்னேன்ல, அங்கே நல்லாயிருக்கும், வெஜிடேரியனாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணலாம். அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது திரும்பவும் வந்து அந்த லாஃபிங் புத்தா மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி லக்கு கொண்டு வரா மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ வெல்த் கொண்டு வரா மாதிரி ஒன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே அதுலேயே உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பிரேஸ்லெட்ஸ் கூட அந்த மாதிரி ஒரு சிம்பாலிக்காக தான் வந்து அது இது பண்ணியிருப்பாங்க.
இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி பார்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நான் வாங்குவேன் அப்படி சொல்ல முடியாது. பட் எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு எப்பயுமே இருக்குது. ஆனால் அது நான் வாங்குறதுலாம் ரொம்ப ரேரு. ஸோ இந்த பெண்டன்ட் பாருங்கள், இந்த செயினுக்கு. ஸோ இந்த மாதிரி கீ செயின்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. என் பசங்க இதை பார்த்துட்டு எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் சொன்னேன், பாருங்கள் குட் லக்கு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷில் நமக்காக போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே சைனீஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால அங்கே சேல்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக குட் லக் குட் ஹெல்த் வந்துடுது பாருங்கள். அதே தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் ரெட் கலரில் இந்த மாதிரி நானும் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் ஆக்சுவலி இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேனே தவிர இன்னும் வந்து அதை யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணணும். அதெல்லாம் இன்னும் நான் பத்திரமாக தான் வச்சுருக்கேன். ரீசெண்டாக தான் நாங்கள் போயிருந்தோம். இன்னும் அதெல்லாம் எடுத்து நான் இன்னும் அதெல்லாம் பண்ணல, எதுவும் யூஸ் பண்ணல. ஏன்னா என் பையன்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளோதான். அதனால தான். ஸோ இதெல்லாம் ரிங்குன்னு நினைக்கிறேன், ரிங்கு மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை கேட்டோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்து தருவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா நான் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணணும். அதனால தான் அது நான் வாங்குறதில்ல, அவாய்ட் பண்ணிட்டுறேன். ஸோ திரும்பவும் நம்ம ரிட்டன் பேக் போகிறோம். ஆக்சுவலி அதுலேயும் க்யூ தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்னிலேண்ட் தான் போகிறோம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்ன சொல்கிறதுனா அப்படியே லைஃப் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப டைம் போகிறதே தெரியல. எனக்கு 3 பசங்க இருக்கிறதுனால அதனால் இந்த வீடியோஸ் போடுறதெல்லாம் அந்த நெருக்கடியில் எப்படியோ ஒரு பிளான் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ சில நேரத்தில் ரொம்ப டயரிங்காக இருக்கும், சில நேரத்தில் நமக்கு இதை ரெக்கார்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் வந்து இல்லை நம்மளோட மெமரிஸ் இதில் இருக்குது கண்டிப்பாக அப்படின்ட்டு. இதுலேயும் என் பொண்ணு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு தான் இருந்தா. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.